உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழிவாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது. உனது வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னால் பிறருக்கு வழியில்லாமல் வாழு. உனக்கான பலன் என்றும் உண்டு. அனைத்துமே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அதை கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு அதன் மேல் நம்பிக்கை வையுங்கள். இழந்ததை நினைத்து வருந்தாதே. இறை நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை தேடி வரும். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றும் மரணமில்லை. கடவுள் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உன்னைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே. முயற்சிக்கேற்ப பலன் கிடைக்கும். முட்டி மோதிக்கொண்டே இரு. தடைகளும் அகலும். தடுமாறி போய் விடாதே. வாழ்க்கையில் என்றும் தன்னம்பிக்கையோடு போராடு. வெற்றி உனதே. இன்று யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் பின்பு யோசிக்க வைத்துக்கொண்டே இருக்கும். வாழ்நாள் முழுவதும் சிந்தித்து செயலாற்றுங்கள். நீ அடைவதெல்லாம் இறைவனும் இயற்கையும் உனக்கு தந்த பரிசு. இழப்பதெல்லாம் நீ இன்னொருவருக்கு கொடுக்கும் வாய்ப்பு. யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கிற சந்தோஷமும் வேண்டாம். நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம். ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம். வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏனென்றால் அவர்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள். வெற்றி நம்மை தேடி வரும். எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள். உங்களை விட அழகானவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை. அனைத்துமே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அதை கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு அதன் மேல் நம்பிக்கை வையுங்கள். தேவை என்பதற்காக ஒருவரை நேசிக்காதீர்கள். தேவையில்லை என்பதற்காக ஒருவரை வெறுக்காதீர்கள். பதர் நீக்கி நெல் கொள்வதைப் போல பேசப்படும் வார்த்தைகளில் பயனற்றதை நீக்கிவிட்டு பயனுள்ளதை கொள்ள வேண்டும். தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை. துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி. உங்கள் பிரிவு மற்றவருக்கு எந்த பாதிப்புமின்றி இயல்பாய் இருக்க முடிந்தால் அப்பிரிவு நிரந்தரமாக இருப்பதே நல்லது. உன்னை பிடித்து பழகியவர்களை விட உன்னை ஒரு பொழுதுபோக்காய் நடித்து பழகியவர் தான் இங்கு அதிகம். 1000 பேரை கூட எதிர்த்து நில். ஆனால் ஒருவரையும் எதிர்பார்த்து நிற்காதே. கடைசியில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். நமக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று. ஆகையால் எதிலும் கவனம் தேவை. அனைத்துமே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அதை கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு அதன் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை நீ பெற முடியாது. இதுவே இயற்கையின் நியதி. ஏன், நீ உள்ளிழுத்த மூச்சு கூட வெளியில் விட்டால்தான் மீண்டும் சுவாசிக்க முடியும். பணத்தை தவறான வழியில் கூட சம்பாதிக்கலாம். ஆனால் நிம்மதியை தர்ம வழியில் மட்டுமே அடைய முடியும். உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் அமைதியாக இருப்பது. எந்த சூழ்நிலையிலும் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் வெற்றி. உண்மையை பேசுங்கள். கேட்பவர்களுக்கு இயன்றதை கொடுங்கள். இந்த இரு வழிகளாலும் ஒருவன் இறைவனின் சந்நிதியை அடையலாம். வழி தந்த சிலரை மறந்தும், குறை சொன்ன சிலரை மன்னித்தும், துரோகம் செய்தவர்களிடம் ஒதுங்கியும், காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்று விடுங்கள். வாழ்வில் நல்லது செய்ய பல பாதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. உனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு நீ மட்டும் பொறுப்பாக முடியாது என்பதை புரிந்து கொள். அனைத்திற்கும் காரணம் ஒன்று உள்ளது. அதனை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும். உறுதிப்படுத்திக்கொள். உன் எண்ணங்கள் மட்டுமே எப்போதும் உமக்கு நல்வழியை தேர்ந்தெடுக்கும். சிந்தனையை சிதறடிக்காதே. விட்டுக் கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பில்லை. ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும் காட்டுங்கள். உணராதவர்களிடம் காட்டினால் காயப்படுவது நாம் மட்டுமே. ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. சிரிக்க வைப்பது எளிது, ஆனால் சந்தோஷப்படுத்துவதுதான் கடினம். உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் அமைதியாக இருப்பது. எந்த சூழ்நிலையிலும் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் வெற்றி. எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை. தேங்க்யூ.